ஆன்மீகச் செய்திகள். திருவண்ணாமலை வந்தவாசி பிரதூர் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் பொங்கல் கூடைகளை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் வைத்து வழிபட்டனர். மேலதாளங்கள் முழங்க தீபாராதனைகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னியம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலில் ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி நிகழ்வு நடைபெற்றது. கோயில் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம், தாலாட்டு மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனையடுத்து நடைபெற்ற தீமிதி நிகழ்வில் விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து அக்னி கரகத்துடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ திரௌபதி சமேத தர்மராஜ சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி சுவாமியை அலங்கார மண்டபத்தில் எழுந்தருள செய்து அர்ஜுனனின் மத்திய யந்திரம் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆரத்தி செய்யப்பட்டு மேலதாளங்களுடன் மாட வீதிகளில் உலாவர வழியெங்கும் பக்தர்கள் தேங்காய்கள் அடித்தும் ஆரத்திகள் எடுத்தும் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மங்கைமடம் வீர நரசிம்ம பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாள் அன்று தேரோட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கமலவல்லி சமேத வீர நரசிம்ம பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வழியெங்கும் திரளான பக்தர்கள் தங்களது வீடுகளில் அர்ச்சனைகள் செய்தும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நாட்டில் விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் ஆடி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வதற்காக 500 கிலோ பச்சை மஞ்சளை அம்மி கற்களில் வைத்து அரைத்ததுடன் அதனை அம்மனுக்கு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடத்தி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி சவுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோவிலில் சுந்தரருக்கு குருபூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி கோயிலில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர் ஆகிய 4வருக்கும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தர்மசம்வர்த்தினி உடனமர் கைலாசநாதர் கோவிலில் 63 விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முதல் நாள் நிகழ்வாக பெருமிழலை குறும்ப நாயனார் குரு பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி விநாயக பெருமான், பெருமிழலை குறும்ப நாயனார் உள்ளிட்ட 63க்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பலவித வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வில்வம் மற்றும் மலர்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தீபாராதனைகளுடன் நிறைவுற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தாட்டூர் ஆகாஷ மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவில் தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அம்மன் மீது மஞ்சள் நீர் தெளித்து பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு மஞ்சள் விளையாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
நாமக்கல் அணியாபுரம் ஸ்ரீ பைரவி சமேத சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோயிலில் ஆடி மாத வளர்பிறை அஷ்டமி வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் கால பைரவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், இளநீர், பச்சரிசி மாவு கரைசல், நெல்லிப்பொடி, திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி, சொர்ணம் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரம் நடைபெற்றன. தொடர்ந்து மலர் அர்ச்சனைகளுடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வெண்பூசணிக்காய், தேங்காய்களில் விளக்கேற்றி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் 73ஆம் நாள் நிகழ்வாக உற்சவர் சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலாவில் வழிநெடுக பக்தர்கள் வழிபட்டனர். திருப்பூர் பெருமாநல்லூர் ஸ்ரீ உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளி உள்ள சண்முகநாதருக்கு ஆடி செவ்வாயை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி சண்முகநாதருக்கு பால், தயிர், நெய், தேன், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் ஆகியவைகளால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சந்தன காப்பு, வெள்ளி கவசம் மற்றும் வண்ண மலர்களாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சண்முகநாதரை வழிபட்டனர். தேனி ஸ்ரீ சிவகணேச கந்த பெருமாள் கோவிலில் மங்கள வாராகியம்மன் சந்நிதியில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வண்ண பட்டுடுத்தி, சந்தன காப்பு மற்றும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்துள்ள சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோயில் உட்பிரகாரத்தில் உலாவர ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். சேலம் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா முகூர்த்த கால் நடப்படுதலுடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற பூச்சாட்டுதல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வகை வகையான பூக்களுடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த பூக்களை கொண்டு அம்மனுக்கு மலர் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுற்றுவட்டாரத்தில் உள்ள பலப்பட்டறை மாரியம்மன் கோவில், தாதம்பட்டி மாரியம்மன் கோவில், பட்டை கோவில், சின்ன மாரியம்மன் கோவில், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவில், குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில், அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோவில், சஞ்சீவிராயன்பேட்டை மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் பூச்சாட்டுதல் வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை ஒட்டி கோயிலில் அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஆலஞ்சேரி அகத்தீஸ்வரர் கோவிலில் மழை வேண்டியும் உலக மக்கள் அமைதியுடன் வாழவும் வேண்டி திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி மந்திரங்கள் முழங்க வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஸ்ரீ தத்தகிரி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு மகாவேள்வி மற்றும் சண்முக அர்ச்சனை நடைபெற்றது. மகாவேள்வியில் ஸ்கந்த ஹோமம், சத்குரு சம்ஹார ஹோமம் மற்றும் மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடத்தப்பட்டன. தொடர்ந்து சண்முக அர்ச்சனை நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர்.
தென்காசி சங்கரன் கோயில் ஸ்ரீ சங்கர நாராயணர் கோவிலில் ஆடி தபசு விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 3ஆம் மண்டகப்படி நிகழ்வில் உற்சவர் கோமதி அம்பாள் மண்டகப்படி இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தீபாராதனைகள் நடத்தப்பட்டு வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்துருள செய்து வீதி உலாவர செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.